வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன குழம்புன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி எப்படி டேஸ்ட்டாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் உங்களுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கத்திரிக்காவை நாளாக கட் பண்ணிக்கணும். ஆனால் பாருங்கள், ஒரு 3/4 அளவுக்கு கட் பண்ணி விரிச்சு விட்ற அளவுக்கு இருக்கணுங்க. அப்போ தான் இதுக்குள்ளே மசாலாம் போய் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காவாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரிச்சிடணுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரும். உங்களுக்கு கலர் லைட்டாக அப்படியே சேஞ்ச் ஆகும். பாருங்கள், பொரியவே பாருங்கள், அப்படியே கொஞ்சமாக நம்மளுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், நல்லா உங்களுக்கு கத்திரிக்காய் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாம் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் அதே ஆயில்லையே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம், அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கொத்த அளவுக்கு கருகாப்பிலை இலை, அது எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம், வதங்கட்டும். பாருங்கள், ஒரு 3/4 வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருணுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் குட்டியாக இருக்குது தக்காளி, ஒரு 4-5 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இதையும் தக்காளியும் நல்லா எண்ணெயில் வதக்கணுங்க. ஸோ நல்லா வதக்கி விட்டுலாம், தக்காளியும் வதங்கட்டும். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நாம் இதில் கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இதில் எந்த மசாலும் இல்லைங்க, மல்லித்தூள் எடுத்துக்க போகிறோம். ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் குழம்பு நிறைய தேவைப்படுறதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும். இப்போ கொத்தமல்லி எல்லாம் உங்களுக்கு பச்சை வாசனை போகணும், அந்த பொடியோட பச்சை வாசனை. ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். பாருங்கள், இப்போ மல்லித்தூள் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு எண்ணெயில் வதங்குறப்போ பார்த்திங்கன்னா நல்லா மணம் வருங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணி வதக்கி விட்றணும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நாம் இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. நான் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு நிறைய தேவைப்படுதுன்னா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வேணால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக சூடு பண்ணால் போதும். ரொம்ப உங்களுக்கு வறுக்க அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டால் ஓகேங்க. அவ்வளோதான். இதை நம்ம ஆற விட்டுட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஸோ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நம்ம இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மசால் ரெடி ஆயிடுச்சுங்க.
இப்போ நாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். நான் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதுலேயும் ஆயில் பார்த்திங்கன்னா நான் முழுக்க நல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் எடுத்துட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கொத்தளவுக்கு கருகாப்பிலையும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கணும். சோம்பு எடுத்துகிட்டு அப்புறம் கருகாப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருகாப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கத்திரிக்காய் பொரித்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கத்திரிக்காவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இப்போ இதில் தான் நான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த புளி தண்ணியை தான் நாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் லைட்டாக கத்திரிக்காய் புளியில் கொதிச்சுதுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா புளிப்பு தன்மை இறங்குச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், 1 கப் அளவுக்கு நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதித்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா உங்களுக்கு கொஞ்சம் சுண்டி வந்திருக்குது பாருங்கள் புளி தண்ணி. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நாம் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த அரைச்சி வச்சுருந்தாங்க அந்த மசாலா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் இருக்கிற மசாலெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு குழம்பு எப்படி திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி அதிகமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இது கொதிச்சுதுன்னா உங்களுக்கு நல்லா திக்காகிடும். எனக்கு திக் கிரேவியாக தான் வரும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. நல்லா கொதிச்சுன்னா உங்களுக்கு திக்காகி வந்துடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா உங்களுக்கு அந்த கத்திரிக்காயோட புளி தண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நாம் இன்னும் உப்பு ஆட் பண்ணல. ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி விட்டுறலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கிற அளவுக்கு விட்டுறலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஆகட்டும். பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. கொஞ்சமாக நம்மளுக்கு குழம்பு சுண்டி வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மசால் வாசனை, பச்சை புளி வாசனை எல்லாமே போகும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், நல்லா 10 மினிட்ஸ் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கிரேவி பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்குது பாருங்கள். நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு இருந்தால் ஓகேவாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு. அதாவது மசாலா இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போய் நம்மளுக்கு நல்லா கமகமானு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வாசனை வந்துருச்சு. ஸோ ரொம்ப சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், உங்களுக்கு புளித்தண்ணிலலாம் நல்லா வேகல. டேஸ்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நான் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் சாப்பிடல ரொம்ப நல்லா சூடாக பரிமாறையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பாக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி, பாய்.